ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இங்கே ஸ்பைஸியாக ஒரு உருளைக்கிழங்கு கரம் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்த அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 4 காஷ்மீரி சில்லி, 4 வரமிளகாயை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். ட்ரை ரோஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு ஜீரகம் தாளிச்சிருக்கேன். கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வரங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அது பூண்டு, கருவேப்பிலை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வறுத்து பிடிச்சி வச்சுக்க மல்லி, மிளகாய் வத்தல், சோம்பு, ஜீரகம், பட்டை. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ மசாலா தூள் போடுவீங்க. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வேகணும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை உரித்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வதக்கணும். மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வதக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நல்லா சூப்பரான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசஞ்சாதான் ரைஸ் அதோட சாப்பிட சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.